புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் போஸ்டர் ஒட்டிய விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் சிவபெருமான் என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கு சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி என 2 மகள்கள் உள்ளனர். இவர்கள் காங்கிரஸ் கட்சியில் உள்ளனர். இந்நிலையில் இன்று மதியம் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியான அருள் விஜய் என்பவர் கிட்டத்தட்ட அவருடைய 10க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் வந்து இன்றைய தினம் சிவபிரகாஷின் வீட்டுக்குள் புகுந்து அவரை தாக்க முயன்றனர். இதேபோல் வீட்டில் உள்ள பொருட்களையும் அடித்து நிறுத்தி அங்கு இருந்த காங்கிரஸ் கட்சியின் கொடியை எடுத்து வீதியில் வீசினர். இது அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிவபிரகாஷ் மற்றும் அவரது தம்பி ஆகியோர் வந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரின் தந்தையான சிவபெருமாள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் வைக்கும்போது அதே பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் வைக்கும்போது இருவரிடையே இந்த பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் வைப்பதில் ஏற்பட்ட முன்வேறுதல் காரணமாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தாக்கியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் இந்த பிரச்சனையானது எதற்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.